வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முடியாது என கூறிய கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். காவிரி ஒழுங்காற்று குழு உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு மீறுவதாக குற்றச்சாட்டு. காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறுதான். இந்தியா கூட்டணியில் உள்ள சித்தராமையாவிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி தண்ணீர் பெற முயற்சிக்கவில்லையா என்ற கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். அதாவது கூட்டணி என்பது வேறு, அவங்க கூட்டணி என்பது வேறு, அவங்க ப்ராப்ளம் இருந்தது. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயிறு வேறுதான். அது ஒன்றும் மாறுபட்ட கருத்து அல்ல. ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். குழந்தைகளுக்கு காலை உணவு பரிமாறி அவர்களுக்கு ஊட்டிவிட்டு சாப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காலை உணவு திட்டம் மூலம் பெற்றோரின் பொருளாதார சுமையை தமிழ்நாடு அரசு குறைந்துள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை பார்த்து அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது, பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது, பள்ளிகளுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது. காலை உணவில் ஒரு துளி கூட தரம் குறைவாக இருக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. காலை உணவின் தரத்தை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். உங்க குழந்தைங்க சாப்பிடுற சாப்பாட்டை எப்படி கவனமா பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவருடைய சாப்பாட்டை கவனமா ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்க. ஈரை பேனாக்கும் வேலையை செய்யும் சிலர் பற்றி நமக்கு கவலை இல்லை. தமிழ்நாடு அரசின் திட்டங்களை அவர்கள் பாராட்ட மாட்டார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். கதைகளுக்கு வடிவம் கொடுக்கிறதையும் ஈரை பேணாக்கும் வேலையை செய்பவர்களுக்கு நன்மை நம்மை பாராட்டுவதற்கு மனம் இல்லை. அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை. பொது பட்டியலில் உள்ள கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற மத்திய அரசு தயாரா என திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. ஆனா நாம அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி, நெருக்கடி நிலை காலத்துல ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாரா இருக்கா? தமிழ்நாடு மாணவர்களின் கல்விக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. பசியோ நீட் தேர்வோ எதுவாக இருந்தாலும் உழைப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது பசியா இருந்தாலும் சரி, நீட் தேர்வா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி, எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி. ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டின் வழியில் நீட் தேர்வை எதிர்த்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தடைகளை அரசு உடைக்கும், மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தல். மாணவர் சமுதாயம் போர்க்கொடி தூக்குது.
பல முதலமைச்சர்கள், தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில நீட் தேர்வு இருக்குது. மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் 20 புதிய பேருந்து சேவைகள் திருவள்ளூர் மப்பேடு கூட்ரோட்டில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாளையொட்டி ஆளுநர் RN ரவி மரியாதை. சென்னை கிண்டியில் உள்ள காமராஜர் நினைவு இல்லத்தில் மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் திருவள்ளூர் அண்ணாள் பள்ளியில் காமராஜரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவந்தி இல்லத்தில் மலர்தூவி மரியாதை. தமிழ்நாட்டில் வருகிற 22ஆம் தேதி பொறியியல் மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடக்கம். ஆன்லைன் மூலம் கலந்தாய்வில் பங்கேற்க ஏற்பாடு செய்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி விளக்கம். அதற்கடுத்து 25ஆம் தேதி ஒரு பிரிவினருக்கு நடைபெறவிருக்கிறது. 29/7 ஒரு பிரிவினருக்கு நடைபெற துவங்கி 6/9 வரை 5/9 வரை அது நடைபெறும். பொறியியல் கல்லூரியில் பயில கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக விண்ணப்பங்கள் வந்துள்ளன. கிராமப்புற மாணவர்கள் மீது தமிழ்நாடு அரசு கூடுதல் அக்கறை கொண்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி பேட்டி. திட்டத்தின் மூலமாக இருந்த நிலைமை அதேபோல நம்முடைய புதுமைப்பெண் திட்டம் என்று தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டிலிருந்து அரசு கல்லூரியிலே படித்த மாணவர்களும் உயர்கல்வியில் சேர்ந்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் என்று அறிவித்ததனுடைய திட்டத்தின் விளைவாக இந்த அளவிற்கு விண்ணப்பங்கள் அதிகரித்திருக்கின்றன. கர்நாடக அணைகளில் 77 TMC தண்ணீர் உள்ளது. ஆனாலும் தண்ணீர் திறக்க மறப்பது ஏன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. கூடுதல் நீர் கேட்டு உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு அணுக வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து 5வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. நாகை தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளிடம் விவரங்களை கேட்டறிகிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடி பொன்னை பாலு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அவரது மனைவி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட ரவுடி திருவெங்கடத்தின் உடல் பிரேத பரிசோதனை நிறைவு. மாஜிஸ்ட்ரேட் தீபா முன்னிலையில் திருவெங்கடத்தின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்தாதது ஏன்? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளி என்கவுண்டரில் சந்தேகம் உள்ளதாகவும் பேட்டி. அந்த ஷூட்டிங் நடந்த மாதவரம், அதாவது வெஜிடேரியன் நகர், வெஜிடேரியன் வில்லேஜ், அதுக்கு 7 கிலோமீட்டர். ஒரு ஆள் எவ்வளவு நேரம் ஓடுவான்? கொஞ்சம் கூட 5 கிலோமீட்டர் மேல ஓட முடியாது. இருக்கிறவங்க எப்படின்னு தெரியல, எல்லாமே ரன்னர்ஸ் தான் எல்லாம். அத மாதிரி வின்னர்ஸும் இருக்கும், ரன்னர்ஸ் இல்லை, வின்னர்ஸ் எல்லாமே. 5 கிலோமீட்டர் அவ்வளவுதான் ஓட முடியும். 7 கிலோமீட்டரை
அவ்வளோ நேரத்தில் ஓட முடியுமா? ஓடாராம், துப்பாக்கி எடுத்தாராம், அவர் வந்து சுட ஆரம்பிச்சாராம், இவங்க சுட்டாங்களாம். என்ன அருமையான ஒரு திரைக்கதை, வசனம், டைரக்ஷன். ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் கூலிப்படைகளை ஏவி விட்டது யார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை என்பதே பாஜகவின் நிலைப்பாடு எனவும் பேட்டி. இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறாங்க. யார் இதற்கு மூளை? யார் இவரை கொன்றால் பலன் கிடைக்கும்னு யாரு கொன்னாங்க? இதை கண்டுபிடிக்கத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இல்ல திருவேங்கடம் வந்தாரு, என்கவுண்டர் பண்ணிட்டோம், அவருதான் வெட்டாரு, அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லைங்க ஐயா. திருவேங்கடம் என்கவுண்டர் ஆனால திருவேங்கடம் சொல்ல வந்து உண்மை என்ன? திருவேங்கடத்தை ஏவி விட்டவர்கள் யார்?